அமெரிக்கா கிரீன்லாண்டை எடுத்துக்கிட்டு இருக்குங்க, ஈரானோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்குங்க, இங்கே உக்ரைன் வார் நிற்கவே மாட்டேங்குதுங்க, சைனா ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்குங்க, மண்டையை பிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமையில ரெசெஷன் ஆரம்பிக்குதா? 2026 எப்படி இருக்க போகுது? டிசிஎஸ்னு ஒரு கம்பெனி வச்சுக்கலாம். அந்த கம்பெனியோடைய பிஸ்னஸ் குறையுதுங்க. ஏன் பிஸ்னஸ் குறையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டிலேருந்து அவங்களுக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் வர மாட்டேங்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னோட கொஷன்னா, இந்த ரெசெஷனில் 2026 ஃப்ரெஷராக ஐடிக்குள்ளே போகணுன்னு ஆசைப்படுவாங்களே, அவங்களுக்கு அது சேஃபாக இருக்குமா? அதாவது ஐடியை பொறுத்த வரைக்கும் தங்கச்சி, நான் ஒன்று சொல்கிறேங்க. ஆக்சுவலாக ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிற வரைக்கும் ஐடி ஃபீல்டு அழியாது, மொபைல் இருக்கிற வரைக்கும் ஐடி ஃபீல்டு அழியாது. புரியல? அந்த மொபைலுக்கு ஆப் தயாரிக்கிறதுக்கு எவனோ ஒருத்தர் செஞ்சு தானே இருப்பான். அப்போ ஐடி கம்பெனி அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் இருக்கிற வரைக்கும் ஐடி ஃபீல்டு அழியாதுங்க. ஓகே, அதனால் ஐடி ஃபீல்டெலாம் அழியவே அழியாதுங்க தங்கச்சி. ஸோ இந்த மாதிரி ரெசெஷன் இருக்கும்போது என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டா ஐடி ஃபீல்டில் எஸ்கேப் ஆக முடியும்னா? ஒன்று கோடிங்குள்ளே போங்க, இல்லை நான் கோடிங்குள்ளே போங்க. ஃபஸ்ட்டு அதை முடிவு பண்ணிவிடுங்க. கோடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் வெப் டிசைனிங். கோடிங்குள்ளே ஃபுல் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா .NET, ஜாவா, பைத்தான். டிகிரி மட்டும் போதுமா ஐடி ஜாபுக்குன்னா சத்தியமாக இல்லைங்க. டிகிரியே இல்லாதவனும் போக முடியும், ஸ்கில்லு தாங்க முக்கியம். நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், IBM சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வன்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்குது, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. 2026 ரெசெஷன். அமெரிக்கா கிரீன்லாண்டை எடுத்துக்கிட்டு இருக்குங்க, ஈரானோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்குங்க, இங்கே உக்ரைன் வார் நிற்கவே மாட்டேங்குதுங்க, சைனா ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்குங்க, மண்டையை பிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமையில ரெசெஷன் ஆரம்பிக்குதா? 2026 எப்படி இருக்க போகுது? ஃப்ரெஷர்ஸ்க்கு வேலை கிடைக்குமா இல்லையா? ஸோ வேலை கிடைச்சவங்களுக்கு சஸ்டெயின் ஆகுமா இல்லையான்னு ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு இல்லைங்களா? இந்த வீடியோவில் நம்ம 2 விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஐடி ஃபீல்டு ரெசெஷனால் ஏதாவது நடக்க போகுதா இல்லையா 2026, இதை பற்றி பார்க்க போகிறேங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு 5 சூப்பரான ஜாப் ஓப்பனிங்ஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அது மறக்காமல் அப்ளை பண்ணி அந்த ஜாபை எடுத்துக்கங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றபடி இவங்க எல்லாருமே நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க. நான் ஐடி கெரியர் கேப் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் பிளேஸ் ஆக முடியும் என்னோட கைடன்ஸ்லங்க. இந்த எல்லாமே நான் கண்டக்ட் பண்ணுற கோர்சஸுங்க. உங்களுக்கு என்ன உதவினாலும் கான்டாக்ட் பண்ண என் நம்பர்ஸ் நான் கொடுத்துருக்கேங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ரெசெஷன் எல்லாருமே 2026 எப்படி இருக்க போகுது ரெசெஷனா? ஏன்னா கேம்பஸ் இன்டர்வியூ கம்மியாயிடுச்சுங்க. ஓகேவா? பெரிய பெரிய கம்பெனிஸ் ரெக்ரூட்மெண்ட்டை குறைச்சிருக்காங்க. இது இல்லாமல் சேலரி பேக்கேஜும் குறைஞ்சிருக்கு. என்ன தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு நிறைய பேர் குழப்பம் இருக்குங்க. காலையில் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தங்கச்சி அதை பற்றி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வணக்கம் தங்கச்சி. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல செய்தியோடு நம்ம ஆரம்பிக்கலாங்க. என் தம்பி குமாரை பற்றிங்க, சிவில் இன்ஜினியரிங்க, மதுரையை சேர்ந்தவருங்க, பிரிஸ்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவருங்க. 2018ங்க கெரியர் கேப் இருந்தால் வேலை கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இவர் போயிருக்காரு. சிவில் இன்ஜினியர் 2018ங்க, மதுரையை சேர்ந்தவருங்க, நேர்மையாக வேலைக்கு போயிருக்காங்க. நான் ஐடியிலேருந்து எல்லாராலையும் போக முடியுங்க. அவரோட ஸ்பீச் கேட்கலாமா? 2018 சிவில் முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் சொந்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். டியூ டு கொரோனா சிச்சுவேஷன்ஸ் பிஸ்னஸ் கொஞ்சம் டவுன் ஆயிருந்தது. அதனால கேரியர் ஐடிக்கு ஸ்விட்ச் பண்ணுவோம் அப்படின்ற. அதுக்கப்புறம் தான் சார்ட்ட கவுன்சிலிங் இப்போ டெவலப்பராக நான் பிளேஸ் ஆயிருக்கேன். ஸோ இதே மாதிரி ஒவ்வொருத்தராலையும் போக முடியும். நம்பிக்கையோட போராடுங்க. உங்களுக்கு என்ன கைடன்ஸ்னாலும் நேர்மையாக போகிறதுக்கு நான் கைட் பண்ண தயாராக இருக்கேங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். உங்களோட கேள்விகள் கேட்கலாமா? ஸோ ரெசெஷன்னா என்னன்னா சிம்பிளாக ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெசெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ்னு ஒரு கம்பெனி வச்சுக்கலாம். அந்த கம்பெனியோடைய பிஸ்னஸ் குறையுதுங்க. ஏன் பிஸ்னஸ் குறையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டிலேருந்து அவங்களுக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் வர மாட்டேங்குது. வெளில வர பேமெண்ட் வர மாட்டேங்குது. இப்போ கிரீன்லாண்டு இஷ்யூ போயிட்டுருக்கு. இந்த கிரீன்லாண்டு நேட்டோ பட இஷ்யூ, அப்புறம் ஈரான் கூட வார் அமெரிக்கா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? அதனால் கம்பெனிஸ் எல்லாருமே என்னடா வார் எதனா என்ன பண்ணுறதுன்ட்டு அவன் தங்கிட்ட பணத்தை இருப்பாக வச்சுக்கிட்டு ப்ராஜெக்ட் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், கொஞ்ச நாள் போடுன்னு தள்ளி போடுவான். ஆனால் இங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் வச்சுருக்க டிசிஎஸ் ப்ராஜெக்ட் வந்தால் தான் வருமானம்.
அப்படின்னா எம்ப்ளாயிஸுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. அதனால தான் வந்து கம்பெனியால் வந்து நடத்த முடியாமல் தவிப்பாங்க. அப்போ வந்து அவனுடைய லாபம் குறையும், அவனுடைய கம்பெனியுடைய எக்கானமி குறையும் போது கொஞ்சம் பேர் வெளியில் எடுத்துடலான்னு பிளான் பண்ணுவாங்க. இதுதான் ரெசெஷன். ஓகேவா? இதோட பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று கம்பெனிக்கு வருமானம் குறையுதுங்க, அதனால் வர ரெசெஷன். இன்னொன்று கம்பெனியை ஆட்டோமேட் பண்ணுவாங்க ஏஐ மூலமாக. ஒரு 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 வேலையை வந்து ஒரு 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு 5 பேர் ஏஐ மூலமாக பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கேன், 5 பேரோட சம்பளம் குறையுதுல்ல. அப்போது ஒருத்தனுக்கு 20,000 கூட மாதத்துக்கு 1 லட்சம், வருஷத்துக்கு 12 லட்சம் குறையுது. அப்போ கம்பெனிக்காரங்க ஆட்டோமேட் பண்ணுறதுனால எதெல்லாம் வந்து மனிதன் தேவையில்லையோ அதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணுறாங்க. ஸோ ஆட்டோமேட் பண்ணுறதுனாலையும் இவனுக்கு பிஸ்னஸ் குறையிறதுனாலையும் கம்பெனிக்காரங்க வந்து வேலையிலேருந்து சில பேரை தூக்குவாங்க. அதுதான் ரெசெஷனுங்க. அதுக்காக எல்லா எம்ப்ளாயிஸும் தூக்க மாட்டாங்க. திறமை இல்லாத, சரியாக பர்ஃபார்ம் பண்ணாத, டெக்னாலஜி அப்கிரேட் ஆகாத பீப்புளை தான் வந்து முதல்ல ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த ப்ராப்ளமேட்டிக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பீப்புளை முதல்ல ரிமூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தேவைன்னா மட்டும்தான் திறமை இருக்கிற இன்ஜினியர்ஸை ரிமூவ் பண்ணுவாங்க. அதனால் நம்ம ரொம்ப இதை பேனிக் ஆக வேண்டிய விஷயமா இருக்காதுங்க. சரிங்க அண்ணா. ஸோ நெக்ஸ்ட் என்னோட கொஷன்னா, இந்த ரெசெஷனில் 2026 ஃப்ரெஷராக ஐடிக்குள்ளே போகணுன்னு ஆசைப்படுவாங்களே, அவங்களுக்கு அது சேஃபாக இருக்குமா? அதாவது ஐடியை பொறுத்த வரைக்கும் தங்கச்சி, நான் ஒன்று சொல்கிறேங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிற வரைக்கும் ஐடி ஃபீல்டு அழியாது, மொபைல் இருக்கிற வரைக்கும் ஐடி ஃபீல்டு அழியாது. புரியல? அந்த மொபைலுக்கு ஆப் தயாரிக்கிறதுக்கு எவனோ ஒருத்தர் செஞ்சு தானே இருப்பான். அப்போ ஐடி கம்பெனி வந்து அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் இருக்கிற வரைக்கும் ஐடி ஃபீல்டு அழியாதுங்க. ஓகே, அதனால் வந்து ஐடி ஃபீல்டெலாம் அழியவே அழியாதுங்க தங்கச்சி. ஆனால் கம்பெனி இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வந்து காலேஜை முடித்தேன், ஒரு ப்ராஜெக்டை பண்ணேன், எடுத்துக்கோ அப்படின்னாலும் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ வந்து ஸ்கில் பேஸ்டு பீப்புளை மட்டும் தான் எடுப்பாங்க. நான் வந்து ஹெச்சிஎல் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுவேங்க. நான் வந்து திருநெல்வேலியில் படித்து முடிச்சுட்டு காலேஜில் படிச்சுட்டு நான் படித்து முடித்தேங்க. காலேஜ்லேயே ப்ராஜெக்ட் பண்ணேங்க. ப்ராஜெக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஹெச்சிஎல்ல வந்து ஜாயின் பண்ணேன். ஹெச்சிஎல் 6 மாதம் வந்து மைக்ரோசாஃப்ட் மூலமாக ட்ரெயின் பண்ணாங்க. ஐ வாஸ் ட்ரெயின்டு பை மைக்ரோசாஃப்ட்டுங்க. சரியா? ஸோ மைக்ரோசாஃப்ட்டே ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்புறமே என்னை ப்ராஜெக்ட்டில் போட்டாங்க. எதுக்கு அந்த 6 மாதம் அவனை ட்ரைனிங் கொடுக்கணும்? எதுக்கு 6 மாதம் சம்பளம் கொடுத்து அவனை ட்ரெயின் பண்ணணும்? கம்பெனி இப்போ என்ன எதிர்பார்க்குறேன்னா, பையன் டிகிரி முடிச்சிருக்கியா, ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கியா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எத்தனை இன்டர்ன்ஷிப் பண்ண, எவ்வளோ ஸ்கில் இருக்குது, ஸ்கில் இருந்தால் எடு, உனக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்க மாட்டேன். புரியுது? அவனை ட்ரைனிங் கொடுத்து ப்ராஜெக்ட்டில் போட எனக்கு நேரம் இல்லை. ட்ரெயின்டு பீப்புள் எடுத்துக்கொண்டான். அதனால் ஸ்கில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷராக இருந்தால் வேலை கிடைக்கும். அதனால் வந்து ஃப்ரெஷர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிங்க. எதனா ஒரு டெக்னாலஜியை சூஸ் பண்ணு. ஓகேவா? டெக்னாலஜி சூஸ் பண்ணு, அதில் மாஸ்டர் ஆகு, அதில் இன்டர்ன்ஷிப் பண்ணு, அதில் ப்ராஜெக்ட் பண்ணா வேலைன்றது சாதாரண ஒரு விஷயம். ரெசெஷன்ற பேச்சே திங்க் பண்ண வேண்டாம். திறமை இருந்தால் வேலை, அவ்வளோதான் தங்கச்சி. ஓகே அண்ணா. ஸோ இந்த மாதிரி ரெசெஷன் இருக்கும்போது என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டா ஐடி ஃபீல்டில் வந்துட்டு எஸ்கேப் ஆக முடியும்ண்ணா? ரொம்ப சிம்பிள்மா, ஏஐ. ஸோ ஏஐயால் வேலை போயிடுன்னு சொல்கிறத விட ஏஐ தெரிஞ்சவனுக்கு மட்டும்தான் வேலை இருக்கணும் வரப்போகுதுமா. ஓகேவா? சரி, நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா வந்து நாம் டெவலப் பண்ண வேண்டிய ஸ்கில்ஸ் என்னென்னா, ஒன்று கோடிங்குள்ளே போங்க, இல்லை நான் கோடிங்குள்ளே போங்க. ஃபஸ்ட்டு அதை முடிவு பண்ணிவிடுங்க. கோடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டிசைனிங். கோடிங்குள்ளே ஃபுல் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா வந்து .NET, ஜாவா, பைத்தான், இந்த 3த்தில் எதனா ஒன்று எடுத்துங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரேங்கிங் .NETக்கு நம்பர் 1, ஜாவாக்கு நம்பர் 2, பைத்தானுக்கு நம்பர் 3. ஓகேவா? ரேங்கில் உங்களோட விருப்பம் தான், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்து படிங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை படிங்க, கேரண்டி வேலை. நான் கோடிங்க, நெட்வொர்க்கிங், க்ளவுடு, சைபர் செக்யூரிட்டி. இதோட இன்னும் அட்வான்ஸாக படிங்க, டெவாப்ஸ், கெத்து. புரியுதா? இந்த 2 ஃபீல்டில் ஒன்று சூஸ் பண்ணிங்க. இது 2மே எனக்கு பிடிக்கலாம்ண்ணா. அடுத்து என்னென்ன பண்ணலாம் வந்து டிசைனிங்கில் UI UX அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி நீங்கள் படிக்கலாம். இல்லை நான் டேட்டா சம்மந்தமாக பைத்தான் வச்சு தான் நான் போகணும்னு ஆசைப்படிங்கன்னா இங்கே டேட்டா அனாலிட்டிக்ஸுங்க. இந்த 4 தான் கேட்டகரிங்க. இந்த 4த்தில் ஒன்று சூஸ் பண்ணு, வேலைக்கு ஈஸியாக போயிடலாம். இதில் அவாய்ட் பண்ண வேண்டியது ஃப்ரெஷர்ஸ் எந்த கோர்ஸ்லாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேங்க. நீ என்ன படிக்கணும்னு சொன்னால் நான் என்ன படிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து படிக்கக்கூடாத கோர்சஸில் ஒன்று வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ படிக்காதீங்க. ஐயோ ஆனால் படிக்கக்கூடாதானா? அப்படி கிடையாதுங்க, சேஃப்டி கிடையாது. ஸோ அதை அவாய்ட் பண்ண பாருங்கள். 1. 2வது நீங்கள் கண்டிப்பாக படிக்கக்கூடாத கோர்ஸுங்க டெஸ்டிங், சாஃப்ட்வேர் டெஸ்டிங். ஏன் அப்படின்னா மேனுவல் ஆட்டோமேஷன் இல்லாமல் ஏஐ மூலமாக ரீப்ளேஸ் பண்ண தொட்டு டிசிஎஸ்ல இப்போ 12,000 பேரில் மேக்ஸிமம் பீப்பிள் டெஸ்ட்டாக தான் தூக்கியிருக்காங்க, டெஸ்டிங் தான் தூக்கியிருக்காங்க. டெஸ்டர்ஸ்லாம் ஃபுல்லாக வாஷ் அவுட்டுங்க, லைஃபே போச்சுங்க அவங்களுக்கு. அவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ டெவாப்ஸ் மாதிரி ஏஐ டெஸ்டிங்கில் போகிறது சேஃபுங்க. இதோ பிளே ரைட்குள்ளே போகிறது தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை விட அட்வைசபிள் ஏஐ டெஸ்டிங் மாதிரி டெவாப்ஸ்குள்ளே போகிறது தான் நல்லதுங்க. ஸோ டெஸ்டிங் தயவு செஞ்சு பண்ணக்கூடாது, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பண்ணக்கூடாது. இது இல்லாமல் வந்து தேர் ஆர் சம் கோர்ஸஸ் சொல்லுவாங்க, ஸ்னோஃப்ளேக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஃப்ரெஷருக்கும் உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது 6 வருஷம் 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க.
ஸ்னோஃப்ளேக்மாக படிக்கக்கூடாது. அண்ட் 4வது ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டுங்க. அது பிபிஓ தாங்க. ஐடியில் இருக்கிற பிபிஓ சர்வீசஸுங்க. ஓகேவா? ஸோ ஐடியில் இருக்கிற பிபிஓ தான் ப்ரொடக்ஷன் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. நைட் ஷிஃப்ட்டு, ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு, க்ரோத்து கிடையாதுங்க. அது பிரயோஜனமே படாதுங்க. ஸோ இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக இந்த பிளான் பண்ணி படித்தோன்னா வந்து ரஷ்யனை பற்றி யோசிக்க தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ கம்பெனியில் ரெசெஷன் டைமில் வந்துட்டு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு எப்படி நான் க்ரியேட் பண்ண முடியும்? ஆமாம், ரொம்ப சிம்பிள்ங்கம்மா. நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்கம்மா. அதாவது ஒரு கம்பெனி இருக்குன்னா வந்து ரெசெஷன் மாதிரி நடந்துகிட்ருக்குன்னு வச்சுங்களேன், அவனுக்கு வருமானம் குறையுதுங்க. வருமானம் குறையும் போது எம்ப்ளாயீஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் ஆட்டோமேட் பண்ணும்போது வந்து அவனுடைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை, அவனுடைய பணத்தை வந்து தாக்கு பிடிக்க முடியுதுங்கம்மா. இது ஒன்று. அண்டு 2வது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆட்டோமேஷன் பண்ணுறதொட்டு செலவுகள் குறையுதுங்க. செலவு குறையும் போது வந்து கம்மியான காஸ்ட்லேயே ப்ராஜெக்ட் அவன் பண்ணித்தர முடியுது. கிளைண்ட் ஈஸியாக அவன் பிட் பண்ண முடியும். ஆமாம், 20 பேரை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணி 10 பேர் வச்சு ப்ராஜெக்ட் பண்ணும்போது கம்மி காசில் பண்ண முடியுது தானே. அப்போ கிளைண்ட் கிட்ட சார் 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு நான் பண்ணி தரேன் சார். ஓ 50 ரூபாய்க்கு இது பண்ண முடியுமா அப்படின்னா உங்கள்கிட்ட வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட் பண்ணி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கம்பெனிஸ் அதிகப்படுத்துகிறாங்க. ஓகே, இந்த மாதிரி ரெசெஷன் டைமை பயன்படுத்திங்க. ஆமாம், அதுவும் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணி அது லாங் டேர்மில் வருதுல்ல. ஒரு எம்ப்ளாயி 10 வருஷம் வைக்கிறதுக்கு பதிலாக ஏஐ மூலமாக எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கன்னா 10 வருஷம் எம்ப்ளாயி சம்பளம் உங்களுக்கு தேவையில்லை. அதே மாதிரி இந்த ஏஐ ஆட்டோமேஷனை நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு பயன்படுத்த முடியல. அப்போ வந்து உங்களுக்கு பெனிஃபிட் ரொம்ப அதிகம் தானேங்க. புரியுதுங்களா? அதனால் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க. அது கம்பெனிக்காரங்க இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அண்ணா, இப்போ ஃப்ரெஷருக்கு வேலை கிடைக்கல அப்படின்றப்போ வீட்டில் இருந்து அவங்களால வந்துட்டு வேலை பார்க்க முடியுமா, சம்பாதிக்க முடியுமா? அம்மா, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கம்மா. அதுக்கு வந்து ஒன்று தாங்கம்மா. நீ வேலை தேடி போக தேவையில்ல, வேலையை வர வைக்க முடியுமா? அதுக்கான ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது தான் புத்திசாலித்தனங்க. இங்கே ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா இங்கே பிரச்சனையே வந்து அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ண மாட்டேன்றாங்கிறது தான் பிரச்சனை தங்கச்சி. ஓகே, அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணால் ஈஸியாக வேலை கிடச்சிடும். ஸோ நிறைய கேள்விகள் கேட்டு டயர்ட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் நீ. இல்லை, நான் நிறைய கேட்ட கேள்விக்கு நீங்கள் வந்துட்டு ரொம்ப கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கண்டிப்பாங்க. இன்னும் நிறைய கேள்விகள் கமெண்ட்ஸை கேட்டீங்க, அதுக்கான பதில் பார்க்கலாம். ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கேள்விகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கான 5 ஜாப் ஓப்பனிங்ஸை நான் தரப்போகிறேங்க. 2026 இந்தியன் ஐடி ஜாப்ஸோட ரெசெஷன் எப்படி இருக்க போகுது? என்ன ஆனாலும் பரவாயில்லைங்க, ஸ்கில்லை டெவலப் பண்ணு. ஸ்கில் இருக்கணும், எப்போவுமே வேலை வந்துட்டே இருக்குங்க. ஓகேவா? 2026 ரெசெஷன் எப்படி அண்ணா இருக்க போது இந்தியன் ஐடி ஜாப்ஸ்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்கில் இருக்கிற யாராக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வேலை வந்து கண்டிப்பாக இருக்குங்க. நம்பிக்கையோட போராடுங்க, கைட் பண்ண நாங்கள் தயாராக இருக்குங்க. ஆனால் ஐடி ஜாப் வந்து சேஃபாக அண்ணா 2026 இன்னைக்கு கிடையாதுங்க. எப்போவுமே ஐடி ஜாப் சேஃப் தாங்க. ஒன்று தான், கரெக்டான டெக்னாலஜிங்க, கரெக்டான ப்ரிப்பரேஷன், கரெக்டான ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களுக்கு எப்போவுமே வந்து ஐடி ஜாப் சேஃப் தாங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு எப்படி அண்ணா இருக்கும் இந்த ரெசெஷன் டைம்லன்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே பாருங்கள், எல்லா கம்பெனிலுமே வந்து ஆட்கள் வந்து குறைவாக எடுத்தாலுமே கண்டிப்பாக எடுத்துகிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் அதெல்லாம் எதுவுமே கேட்காம படிங்க, படிச்சுட்டே இருங்க, உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுங்கள். ஏஐ வந்து ஐடி ஜாப் வந்து ரீப்ளேஸ் பண்ணுதுன்றாங்களே உண்மையாக? 2026 2036 வந்து ஏஐ ஜாப் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு தாங்க இருக்குங்க. அதாவது ஏஐ வந்து ஒரு ஜாபை ரீப்ளேஸ் பண்ணாதுங்க. ஏஐ தெரிஞ்சவன் தான் வந்து சர்வே பண்ண முடியும் ஐடிலங்க. ஸோ ஏஏ தெரிஞ்சுக்க பாருங்கள். இந்த மாதிரி ரெசிஷனில் இருக்கிற ஐடி ஸ்கில்ஸ் எதெல்லாம் பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நெட்வொர்க்கிங் வித் சைபர் செக்யூரிட்டி அண்ட் க்ளவுடுங்க. இது ஐடி லேவ் 2025-26 எப்படி அண்ணா இருந்துச்சு? அதாவதுங்க ஜென்ரலாகவே இன்றைக்கின்னு கிடையாது, எப்போவுமே வந்து ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏற்றம் இருந்தால் ஒரு இறக்கம் இருந்து தாங்க இருக்கும். இறங்குச்சுன்னா திரும்ப ஏறுங்க. அதனால் இதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இது ஒரு ஷேர் மார்க்கெட் ப்ரைஸ் மாதிரி தாங்க, இறங்கும் ஏறும். ஆனால் எப்போவுமே வந்து ஃபீல்டு நல்லா தான் இருக்குங்க. அதனால் பயப்படலாம் தேவையில்லைங்க, நம்பிக்கையோட படிங்க. ஃப்ரெஷர்ஸ் ஐடிக்குள்ளே போகலாமா 2020? என்னங்க எல்லாருமே மெக்கானிக்கல், சிவில், டிப்ளமா, இதெல்லாம் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாருமே ஐடிக்குள்ளே தாங்க போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஐடியில் மட்டும் தான் ஹையஸ்ட் சேலரியை, வெளிநாட்டுக்கு போக முடியும், பீஸ்ஃபுல்லான லைஃபும் கிடைக்குங்க. ஐடி இண்டஸ்ட்ரி எப்படி இருக்க போது? ஃபியூச்சரில் ஐடி இண்டஸ்ட்ரி பயங்கரமாக பூம் ஆக போகுதுங்க. ஏஐயோட இன்ட்ரோடக்ஷனால் ஏஐயால் இன்னும் 2 மடங்கு 3 மடங்கு ஐடி வளர போகுதுங்க. அதனால் பயப்படாதீங்க. ரெசிஷன் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை எந்த அளவு இம்பாக்ட் பண்ணுதுங்க? அதாவது ஸ்கில்லாத சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு எப்போவுமே பிரச்சனை தாங்க. அதனால் வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணிங்க, ரெசிஷனை பற்றி யோசிக்காதீங்க. ஐடி நான் ஐடியில் எது பயங்கரமாக இம்பாக்ட்னா நான் ஐடி தாங்க பயங்கரமான இம்பாக்ட்டுங்க. ஏன்னா வந்து எல்லாமே ஆட்டோமேட் பண்ணுறதோட்டு நான் ஐடி இருக்க வந்து நிறைய பேர் துரத்திட்டு இருக்காங்க ஐடியை கம்பேர் பண்ணும்போது. ஃப்ரெஷர்ஸோட சேலரி வந்து ஐடியில் ரெசிஷன் அப்போ எப்படி அண்ணா இருக்குன்னா வந்து பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்காதுங்க. எப்போவுமே ஒரு 30,000 35,000 ஒரு ஆவரேஜான சேலரி ஃப்ரெஷர்ஸ்க்கு ஐடியில் கொடுப்பாங்க. ஐடி ஜாபுக்கு கோடிங் இனஃபா? கண்டிப்பாக போதுங்க. கோடிங் தாங்க முக்கியங்க. அதாவது ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் கோடிங் நான் கோடிங் இருக்குது. எல்லாருமே நான் கோடிங் போகும்போது நீங்கள் கோடிங்கை சூஸ் பண்ணி போகும்போது காம்படிஷன் கம்மியாக இருக்குங்க. சஸ்டைனபிலிட்டி, சர்வைபிள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் கோடிங்கை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஆனால்
ஐடியில் ஃப்ரெஷர் எப்படி நான் சர்வே பண்ண முடியும்? ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள், லேட்டஸ்ட்டான டெக்னாலஜிங்க, யாரும் மார்க்கெட்டில் இல்லாத டெக்னாலஜி நீங்கள் லேர்ன் பண்ணும்போது சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. சின்சியாரிட்டிங்க, நல்ல ஆட்டிடியூடுங்க, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இது இருந்துச்சா போதும் சர்வே பண்ணிடலாங்க. 2020 ஜாப் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்னா வந்து சூப்பராக இருக்குங்க. பயப்படவே வேண்டாம். அமெரிக்கா கிரீன்லாண்ட் மேலே நேட்டோ மேலே போர் பண்ணாலுமே இங்கே ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு தான் இருக்குங்க. அதுக்கு வேலைக்கு ஆள் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் பயப்பட தேவையில்லை. டிகிரி மட்டும் போதுமா ஐடி ஜாப்புக்குன்னா சத்தியமாக இல்லைங்க. டிகிரியே இல்லாதவனும் போக முடியும். ஸ்கில்லு தாங்க முக்கியம். ஸோ டிகிரியை வச்சுட்டு இருந்தீங்கன்னா சும்மா அது ஒரு பேப்பர் தாங்க. ஸ்கில் இருந்துச்சுன்னா அதுதான் உங்களுடைய ஜாபும் பணமுங்க. இந்த மாதிரி ரெசெஷன் டைமில் வந்து ஐடியில் நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணிங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டுங்க. ஏன் அப்படின்னா ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி ரியல் டைம் நாலேஜ் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க. ஸோ ஐடி ஃப்ரெஷராக இருக்கீங்க, நான் ஃப்ரீலான்ஸாக வேலை செய்யலாமா? தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஃப்ரீலான்ஸாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்காதுங்க, உங்கள் ப்ரொஃபைலும் பில்ட் ஆகாதுங்க. ஒரு கம்பெனியை ஜாயின் பண்ணி பண்ணுறது புத்திசாலித்தனங்க. அண்ணா இல்லை நான் என்னால் முடியல, நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்யலைன்னா ஃப்ரீலான்சிங் சூஸ் பண்ணலாங்க. ஏஐ ஃப்ரெஷர் ஜாப்ஸுங்க. நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், ஏஐ பார்த்து பயப்படாதீங்க. ஏஐ பார்த்து ஃப்ரெஷர்ஸ் யாரும் பயப்பட வேண்டாம். புரியுதுங்களா? ஓகேவா? ஏன் அப்படின்னா எப்போவுமே மனுஷனோட தேவை இருந்துகிட்டே தான் இருக்குங்க. ஏஐயை நீ கற்றுக்கிட்டு இன்னும் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணு. ஐடி கேரியர் ரிஸ்கின்னு சொல்கிறவன் வந்து முட்டாளுங்க. அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வந்து அவன் ஐடியில் தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சொல்கிறவன் தான் வந்து ஃப்ராட் பண்ணி உங்களை வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே நுழைய விட மாட்டாங்க. ஐடி சூப்பர் ஃபீல்டுங்க. கண்டிப்பாக உள்ளே போய் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிருங்க. ஸோ நம்ம கம்பெனியோடைய பிளேஸ்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பார்க்கலாம். நீங்கள் இவங்க எல்லாருமே நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க. நம்மளுடைய சேனல்லே வந்து லைவ் போட்டிருக்கேன் பாருங்கள். இவங்க எல்லாமே டைரெக்டாக லைவாக ஸ்பீச்சும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் நம்ம கம்பெனியில் எவ்வளோ பேர் நான் ஐடியிலேருந்து ஐடியில் பிளேஸ் ஆனவங்க. சரி, ஓகே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இப்போ வந்து 5 ஓப்பனிங்ஸ் நான் தரதா சொன்னீங்களா? பாருங்கள், இந்த 5 கம்பெனியுமே இப்போ ஃப்ரெஷருக்கு ஓப்பனிங் சூப்பராக எடுத்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணி உங்கள் ட்ரீம் ஜாப்பை அடைஞ்சிருங்க. ஸோ நான் சொன்ன இந்த 5 ஓப்பனிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். இதை டீட்டெயிலாக ஒரு ஆர்டிகலாக எழுதிருக்கேன். அந்த ஆர்டிகல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி அந்த 5 ஓப்பனிங்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி யூஸ்வர்ஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதோட இது எல்லாமே நான் கான்டாக்ட் பண்ணுற கோர்சஸ் உங்களுக்கு கைடன்ஸ் வேணால் கான்டாக்ட் பண்ணலாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிக்க ஒரு நம்பிக்கையாக முடிக்கிறேங்க. நாம் வீழ்ந்தாலும் நம்ம இனம் ஆட்டுங்க. வாழ்க்கை தமிழ். ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.